வெல்கம் டு கவிதா இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து டோனட் செய்ய போறேன். ரொம்ப நாள் ஆச்சுல அன்னைக்கு கேக் செஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே செய்யவே இல்லை. அதனால வந்து இன்னைக்கு சிம்பிளா ஒரு டோனட், ஈஸ்ட் எக் எதுவுமே இல்லாம ஈஸியா ஒரு குயிக்கா டோனட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க செய்யலாம். மெல்டட் பட்டர் நம்மளுக்கு வேணும். அதுக்காக நம்ம வந்து மைக்ரோவேவ் பண்ணாமல் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து நல்ல ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து இன்னொரு கப்பில் நம்ம போட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம்ல. ஆமாம், இது வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஈஸ்ட் வேண்டாம், எக் வேண்டாம், சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் இந்த டோனட்ஸ் எல்லாத்தையுமே. இப்போது பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பட்டர் ரெடி பண்ணிட்டோமா, இந்த இப்படி வச்சிடலாம். இதில் வந்து 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வினிகர் அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுருணும். விட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பட்டர் மில்க் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது மாதிரி ஆகுது, கர்ட்லிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகும். இதோ இப்போ வந்து நம்ம டோனட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1.5 கப்ஸ் மைதா, 1/4 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மைதாவை வந்து உள்ள பவுலில் எடுத்துக்கிறேன். 1 கப் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு 1/2 கப் மைதா, சுகர் 1/4 கப், நார்மல் சுகர் தான் எடுத்துருக்கேன். கேஸ்டர் சுகர் இருந்தால் போடலாம், இல்லைன்னா நார்மல் சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், இதையும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு அதே 1/4 டீஸ்பூனில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த பட்டர் மில்க் ரெடி பண்ணோம்ல, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 5 மினிட்ஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் இதையும் ஆட் பண்ணிடலாம். பட்டரும் வந்து 1/4 கப் தான். கர்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம்பைன் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ வந்து இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த டோவை எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 2 எடுத்திருக்கேன். டோனட் கட்டர் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று கட் பண்ணிடலாம். அளவு இந்த அளவே போதும்ல. இந்த அளவே போதும். இது சென்டரில் ஒரு ரவுண்டு கட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு ஒரு சின்ன பாட்டில் கேப்போ இல்லை இந்த மாதிரி எதுனா ஒன்று வச்சு கட் பண்ணி இதை எடுத்துடலாம் நீங்கள் சென்டரில். இப்போ நம்ம டோனட்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக வந்திருக்கு டோனட். எடுத்துடலாம். பேக்கரியில் வர மாதிரி இருக்கு ஸ்மெல். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இந்த டோனட்க்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா சாக்லேட்டை ஒரே மாதிரி சாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஹாட் வாட்டர் மேலே சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ணிடலாம். வச்ச உடனே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. இதை பாருங்கள், சாக்லேட் சூப்பராக மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம சாக்லேட் கனாஷ். வாங்க, டோனட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ப்ராசஸ் டெக்கரேஷன் தான். பண்ணிடலாமா? ஓகே, டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த டோனட்டெல்லாம் எடுத்து இந்த சாக்லேட் கனாஷ் மேலே நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். வாங்க, ஒன்று ஒன்றா டிப் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நான் குட்டி பாதாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மேலே இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்படிங்க இருக்கு நம்ம டோனட்ஸ்? சூப்பராக வந்திருக்குல்ல? வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குமா? உள்ள நல்லா குக் ஆகிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, டோனட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். எக் ஈஸ்ட் எதுவுமே போடாமல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.